அன்பார்ந்த பெரியோர்களே, பெண்மணிகளே, இந்த அபய நிலையத்தின் ஆண்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வணக்கம் கூறி வரவேற்கிறேன். இங்கு இருக்கும் பெண்களின் மறுவாழ்வுக்காக ஏராளமாக பொருளுதவி செய்தவரும் இந்த நிலையத்தின் போஷகருமான அன்புமிகு பார்வதி அம்மாளை இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுக்குமாறு உங்கள் சார்பில் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவையோர்களே, இந்த ஆண்டு நிறைவு விழாவிற்கு தலைமை தாங்கும் பொறுப்பு எனக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. தவறு செய்தார் அல்லது தவறு செய்ததாக பட்டம் சூட்டப்பட்ட அபலை பெண்களுக்கு என்று மறுவாழ்வு கிடைக்கிறதோ அந்த நாளைத்தான் நான் பொன்னாளாக கருதுகிறேன். இவர்கள் அழைப்புக்கு இணங்கி இங்கு வந்திருக்கும் தாய்மார்களை நான் ஒன்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பொன்னுக்கும் பொருளுக்கும் பெரிய இடத்து பெண்களை மருமகளாக்கிக் கொள்ளும் நீங்கள் சற்று மனதை மாற்றிக்கொண்டு இவர்களை உங்கள் வீட்டு திருவிளக்குகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இவர்களுக்கு வாழ்வு கொடுக்க முன் வந்தால் இந்த அபலை நிலையம் அபலைகள் கண்ணீர் வடிக்கும் இடமாக இல்லாமல் வாழ்வு தரும் கோவிலாக மாறிவிடும். வணக்கம். பொன்னுக்கும் பொருளுக்கும் பெரிய இடத்து பெண்களை மருமகளாக்கிக் கொள்ளும் நீங்கள் சற்று உங்கள் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இவர்களை எல்லாம் உங்கள் வீட்டு திருவிளக்குகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நானும் வந்து எழுந்து பாக்குறேன், வருஷா வருஷம் அந்த கிழ இப்படியே பேசிட்டு இருக்கு. அதுக்காக தாண்டி அதுக்கு ஒரு நோஸ் கட் கொடுக்கணும்னு பிளானே போட்டு. என்னடி? அம்மா நீங்க உட்காருங்கம்மா, இது வந்துடுறேன். வாங்கம்மா. கையெழுத்து போடுங்க மேடம். இதுல கையெழுத்து போடுங்க பிளீஸ் மேடம். பிளீஸ் மேடம். தேங்க்யூ. அபய நிலைய பெண்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று வாய்க்கிழே பேசுகிற நீங்கள் உங்கள் மகனுக்கு எங்களில் ஒரு பெண்ணை மனைவியாக்க தயாரா? இவ்வளவு தைரியமா எழுதிட்டு ஏம்மா முகத்தை திருப்பிக்கிட்ட? நான் எழுதலம்மா. என்ன என்ன இங்க கலாட்டா? என்னம்மா இது? என்னது புஷ்பா, இது யார் எழுதுறது? இதுல என்ன தப்பு இருக்கு? உண்மை தானே எழுதிருக்கா. இது பெருசுப்படுத்தாதீங்க, வாங்க. என்ன தைரியம் இருந்தா அந்த அபய நிலையத்துக்கு 1000 அள்ளி கொடுத்த நல்ல மனத்தை புண்படுத்திருப்பீங்க. யாரு இது? யார் எழுதுறது? தெரியாது. உங்களை இப்படி கேட்ட பதில் சொல்ல மாட்டீங்க. அவங்களை அனுப்பிட்டு வந்து கேட்க வேண்டிய விதத்துல கேட்கிறேன். இந்த பிசாசு நம்மளை கண்டுபிடிக்காம விடமாட்டா போல இருக்க. அந்த வாணி ஏற்கனவே பயந்தா கொள்ளி மாட்டினா கண்டிப்பா என்ன பண்றது? அவளை எப்படியாவது இங்கிருந்து ஓட்டினுண்டி. அவ இங்க இருந்தா நிச்சயமா நமக்கெல்லாம் மஞ்சள் பத்து தான். அங்கடி போலாம். வாணி, அந்த பார்வதி அம்மா மேடத்துக்கிட்ட உன்னை அடையாளம் காட்டுறதா சொல்லிட்டாங்களாம். நீங்க எல்லாரும் சேர்ந்துதானே அந்த ஆட்டோகிராஃபி கொடுக்க சொன்னீங்க. புது பொண்ணாச்சே, விட்டுடுவாங்கன்னு நினைச்சோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. மேடம் வந்துருவாங்கடி. ஐயோ வாணி, இப்படி தப்பிச்சு ஓடிடுடி. அம்மாவை கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. வணக்கம்மா. மேடம் வாணி சுவிச்சு ஓடிட்டா. என்னடி பண்றேன்? வாணி எப்படி தப்பிச்சுப்பானா? தெரியாது மேடம், செவிலியரை குதிச்சு ஓடிட்டா. இவதான் வாணி. வாணி, இவர் எங்க வீட்டுக்காரு, உங்க முதலாளி. வணக்கம் சார். எனக்கு தெய்வம் மாதிரி ஒரு முதலாளி அம்மா கிடைச்சாங்க.
அவங்க அன்பும் ஆதரவும் என் குடும்பத்தை நிரந்தரமா காப்பாத்த உதவியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா வாணி, சார், என்ன வாணி, என் சம்சாரம் எப்போ உன்னை பத்தியே பேசிட்டு இருக்கா? அவங்களுக்கு என் மேல ரொம்ப இஷ்டம் சார். அப்படியா? அவளுக்கு யார் மேலெல்லாம் இஷ்டமோ அவங்க மேலெல்லாம் எனக்கும் இஷ்டம். உண்மையாத்தான் சொல்றேன், உன்னைத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் உன்னை அடிக்கடி கூப்பிட்டு பேசுறேன். நீ என்னடா அதை சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. பாப்பா புதுசு தானே, போக போக எல்லாம் சரியா போயிடும். எனக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி ஏன் இப்படி சம்பந்தம் இல்லாம பேசுறாரு? அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் ரெண்டு அர்த்தம் துணிக்கிற மாதிரி இருக்கு. அவரை தப்பா நினைக்கிறது சரியில்லை, ஆனா சரியா நினைக்கவும் முடியலையே. டாக்டர் எப்படி இருக்கு? இனிமே இவர் எங்க வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றதுல பிரயோஜனம் இல்ல. சீக்கிரம் நர்சிங் ஹோம்ல சேர்த்துருங்க, இல்லைன்னா நிலைமை சீரியஸ் ஆயிடும். அப்பா, அம்மா, இனிமேதான் பொழைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லம்மா. எனக்கு நீ கஷ்டப்படாது. அப்படி சொல்லாதீங்கப்பா. உங்களுக்கு நிச்சயமா குணமாயிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க நிம்மதியா இருங்க. நான் ஆபீஸ்க்கு போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு உங்களை நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்றேன். அப்பா, நான் போயிட்டு வரேன். டாக்டர் சொல்றத பார்த்தா எங்க அப்பாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆதரவு அவருதான். அவரை நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். கடவுளே, நீ ஒரு வழி காட்ட மாட்டியா? அப்பாவை நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணோம்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அதுக்கு எப்படி 500 ரூபாய் செலவாகும்? ஊர்ல அம்மா இருந்தாலாவது கேட்கலாம், அவங்களும் ஊர்ல இல்ல. ஐயா இருக்கார தங்கமான, நீ கேட்டா இல்ல நான் சொல்லிட போறாரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு பயம். நீங்களே ஒரு வார்த்தை. பணவன் அவ்வளவுதானே, ஆளை விடு. வேலை செய்யற முதலாளி கிட்ட கஷ்டம் வர்ற நேரத்துல கடன் கேட்கறது தப்பா என்ன? நான் தானமும் கேட்கல, அவர் தர்மமும் பண்ண வேண்டாம். தரப்போற பணத்தை தவணை முறையில திருப்பி கொடுத்துட்டு போறேன், அவ்வளவுதானே. முதலாளி கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொல்லிட்டேன். குடோன்ல இருக்காரு, போய் பாரு, பார்த்து நடந்துக்க. எங்கம்மா போகணும்? மாம்பழம் போகணும். நீ கொஞ்சம் அப்படி இரு, நான் கூப்பிடுறேன். வாணி, ஹோம்ல இருக்கிற பெண்கள் உன்னை வச்சு எந்த கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்விக்கு பதிலா உன்னையே என் மருமகளாக்கிக்க போறேன். அம்மா, என் வாழ்க்கை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா உன்னை பத்தி யார் என்ன நினைச்சாலும் நான் உன்னை நிரபராதின்னு நம்புறேன். அதே போல என் மகன் உன்னை நிரபராதின்னு புரிஞ்சுக்கிற வரைக்கும் உன்னை பத்தின உண்மைய அவங்கிட்ட சொல்லக்கூடாது. அம்மா, நான் என்ன செஞ்சாலும் பொய் சொல்றவங்க தான் எனக்கு முதல் விரோதம். அப்படிப்பட்டவங்க என் தாயா இருந்தாலும் சரி, நான் மன்னிக்க மாட்டேன். ஆறுமுகம், உன்னை வெளியெடுத்து தம்பி, ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா நடந்துட்டான், சொல்லாம சின்ன போனது தப்புதான். கழுதையை மன்னிச்சு விட்டுடுங்க. வேலையை விட்டு நிறுத்திட்டா எப்படி? என்ன தம்பி, என்ன செய்தா? ஒழுங்கான டிரைவராச்சே. வேலைக்கு மட்டும் ஒழுங்கா இருந்தா போதாதுமா, உண்மையா இருக்கணும். டாக்டர் கிட்ட போறதா போய் சொல்லிட்டு சினிமாக்கு போயிட்டு வந்திருக்கான் இடியட். அதனால டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். ஆபீஸ் போயிட்டு வரேன். அம்மா, அம்மா, என்னப்பா இது? என் பிள்ளையோட குணம் தெரிஞ்சிருந்தோம் நீ இப்படி நடந்துக்கலாமா? அம்மா, நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா. கந்தசாமி, வேலையில இருந்து நிறுத்திடலாமான்னு அவன் என்ன கேட்டிருந்தா நான் வேண்டாப்பான்னு சொல்லியிருப்பேன். ஆனா நிறுத்திட்டேன்னு முடிவா சொன்ன பிறகு என் அபிப்பிராயம் சொல்றது நல்லது இல்லப்பா. வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் என் அக்கௌண்ட்ல வாங்கிக்கும். நான் போறேம்மா. நீங்கம்மா போற? வார்த்தையில கூட தவறு இருக்க கூடாதுன்னு நினைக்கிற உங்க பிள்ளைகிட்ட உடம்பால தவறுன நான் எப்படிமா இருக்க முடியும்? அவர் நெருப்புமா, நான் விலகி இருக்கிறது தான் நல்லது. வாணி, உணவை உண்டாக்க உதவும் நெருப்பு தான் உடலையும் எரிக்க உதவுதும்மா. நெருப்பு ஆபத்துங்கிறதுக்காக வெறுத்து ஒதுக்கிட்டா அப்புறம் இந்த உலகத்துல மனித இனமே இருக்காது. உள்ளத்தால நீ உயர்ந்தவாங்கிறத சமயம் பார்த்து சத்தியங்கிட்ட நான் சொல்றேன். அது வரைக்கும் நீ எங்கேயும் வெளியே போக கூடாது. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இந்த போலி நாடகத்தில் நடிக்க எனக்கு தைரியம் இல்லை. நான் வர்றேன். அம்மா, இவளுக்கு டிஃபன் கொண்டு வந்து கொடு. சரிம்மா. எனக்கு மனசுல நிம்மதி இல்லைன்னா பசி தோணாதும்மா.
உனக்கு நல்ல வழி காட்டணும்னு நினைக்கிறேன். அதுபடி நடக்கிறதும் நடக்காததும் உன்னோட விருப்பம். ஆரம்பிக்கும். அந்த பொண்ணு எங்க போகணும்னு நினைக்கிறாளோ அங்க கொண்டு போய் விட்டுட்டு வா. அம்மா, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்க நேரில் இருந்து எனக்கு தேவை செய்யற பாக்கியம் கிடைச்சா போதும்மா. வாணி, வாணி. குட் மார்னிங். குட் மார்னிங். ஒரு நிமிஷம் ரூம் வந்துட்டு போ. எஸ் சார். அது ரோசி மேனேஜர் உள்ள கூப்பிட்டுருக்காங்க, பார்த்துக்கு நேரம் வேடிக்கை. என்னடா தண்ணி? ஏண்டா நானும் பாக்குறேன். நான் ஆபீஸ் வந்த பிறகுதான் தினம் நீ தண்ணி கொண்டு வர, வேற நேரமே கிடையாதா? கோச்சுக்கிறாங்க சார். இல்லையே, போய் 10 நிமிஷம் நிக்க வரா. இன்னைக்கு 10 நிமிஷம் தானே. மாமூல் தான் 10 நிமிஷம் வச்சு வர சொல்லிட்டான். ஏன் வலிக்குதா? போதும் விளையாட்டு. எப்படி வராரு? குட் மார்னிங். நீங்க ஃபேக்டரியில இருப்பீங்க, முக்கியமான வேலை. உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் வரும்போது நீங்க எழுந்திருக்க வேணாம். உட்காருங்க. குட் மார்னிங். எனிதிங் இம்பார்ட்டன்ட்? சார், நியூ எக்ஸ்போர்ட் ஆர்டர் 1.5 lakhs வந்திருக்கு. வெரி குட். அப்ப இந்த வருஷம் ஸ்டாஃப்க்குலாம் டபுள் போனஸ் கொடுத்தலாம். தேங்க்யூ சார். கேஷியர் அனுப்புங்க. தம்பி கூப்பிட்டீங்களாமே? சிங்கப்பூர்ல இருந்து வந்த டாக்டர் பேங்க் அனுப்பிச்சிட்டீங்களா? அத உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு அனுப்பலாம்னு இருக்கேன். சீக்கிரம் அனுப்பி வைங்க. ஏற்கனவே நம்ம பார்ட்டி கூட்ஸ் டெலிவரி பண்ணியாச்சு. சரிங்க தம்பி. ஒரு விஷயத்த சாரி, நோ டைம். நான் அப்படித்தான் சார் சொன்னேன். ஆனா அவங்க சத்திய உடனே பார்க்கணும்னு உரிமையோட சொல்றாங்க சார். உரிமையோட? Who is that bloody? Excuse me. Whom do you want? Hi, Sati. You, Geeta? Yeah. What a surprise. ஆமா, எப்ப மதுரையில இருந்து வந்த? நேற்றுதான் வந்தேன். மிஸ்டர் மனோ, come here. Meet Miss Geeta. She is my sister. What do you mean? Geeta உங்க sister? ஆமா சார். கீதா உங்க கூட காலேஜ்ல படிச்சவங்க எனக்கே இன்னைக்கு காலையில தான் தெரியும். ஹே சத்தி, நீதான் எங்க அண்ணனுக்கு பாஸ்ங்கிறது எனக்கு இன்னைக்கு காலையில தான் தெரியும். அப்படியா? Come on, come on. Come on, take your honorable seat. Thank you. ஆமா, இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்க? எம்ஏ finish பண்ணிட்டேன். மேற்கொண்டு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சும்மா வீட்டுல தான் இருந்தேன். டாடி ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அதனால எல்லாரும் இங்க வந்துட்டோம். அப்போ எனக்கு அரட்டை அடிக்க நல்ல கம்பெனி கிடைச்சதுன்னு சொல்லு. ஷூர். முதலாளி சொன்னதுக்கு அப்புறம் தொழிலாளி மறக்க முடியுமா என்ன? பல்ல உடைப்பேன். முதலாளியா? இந்த பாரு, இந்த முதலாளி தொழிலாளி எல்லாம் நமக்குள்ள வேண்டாம். நான் என்னைக்கும் உன் சட்டி தான் மைண்டிட்டேன். Thank you. Okay, Sati. I don't want to disturb you. See you. Bye. Hey, just a minute. ஒரு நாளைக்கு உங்க பேரண்ட்ஸ் நினைச்சுட்டு என் வீட்டுக்கு வா. கீதா என் தங்கச்சி தான் சத்தியனுக்கு தெரிஞ்சதும் ஒரே ஷாக். அப்புறம் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க, பேச்சு வாக்குல இந்த பொண்ணு முதலாளி சொல்லிட்டா. முதலாளி சொன்ன பல்லகளை உடைச்சிருவேன், என்னைக்கு நான் உன் சக்தி தான். அம்மா, இந்த ஒரு டைலாக் போதாதா? பாரு, கூடி சீக்கிரம் பார்வதிமா பொட்டிச்சாலும் உன் கையில தான். ராமராமா ராமராமா ராமராமா. இந்த மாதிரி தெருவுக்கு 2 பொம்பளை இருந்தா நிச்சயமா ஊர் உருப்பிட்ட மாதிரிதான். ஐயோ பாப்பா, எப்ப வந்த? இப்பதாமா. அம்மா, நானும் உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். யாருமா அந்த பொண்ணு? எனக்கு உதவியா இருக்கட்டுமேன்னு நான் தாப்பா அழைச்சிட்டு வந்தேன். அவளுக்கும் வேற யாரும் இல்லை. ஆமா, ஏன் இப்ப திடீர்னு கேக்குற? ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான் கேட்டேன். அந்த பொண்ணை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்? ரொம்ப அடக்க உடக்கமான பொண்ணு, உங்களுக்கு ஏத்த துணை. அவளை நம்ம வீட்டோடயே வச்சுக்கலான்னு பாக்குறேன். உங்க விருப்பத்துக்கு நான் மறுப்பா சொல்ல போறேன்? நானா? ஒண்ணு பயப்படாதம்மா, நீ காப்பி வந்துரு, நான் வந்து பேசிக்கிறேன். ஆறுமுகம். ஆறுமுகம், 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 சீக்கிரம் காஃபி கொண்டா. ஆறுமுகம் எங்க? ஆறுமுகம் வந்து கடைக்கு பச்சை மிளகா காஃபி காஃபி இப்படி வை.
ஏன் நடுங்குற? மத்தவங்கள பார்த்து பயப்படுறவங்க குற்றவாளியா தான் இருப்பாங்க. நீ எதுக்காக பயப்படணும்? எங்க ஓடுற? நானும் வந்ததுல இருந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் அப்படி வந்தா இப்படி போறேன், இப்படி வந்தா அப்படி போறேன். என்ன பார்த்தா பயமாவா இருக்கு? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சும்மா சொல்லக்கூடாது. எங்க அம்மா நல்ல துணையாதான் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. நான் இவ்வளவு நாசுக்கா பேசினதுக்கு அப்புறமும் பேர் சொல்லாம போனா எப்படி? வாணி. வாணி, குவைட் கேர்ள். குழந்தை ஆறுமுகன் தானே இங்கே நிக்கிறா, வேற யாரும் இல்லை. நீ எப்ப வந்த? பச்சை மிளகா, ஆறுமுகம், காப்பி, மார்க்கெட்டு, தப்பு. அப்ப வந்துட்டியா? குழந்தை அம்மா, நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. உத்தரவாதத்தின் பேர்ல 6 மாசம் வரைதான் எந்த பொண்ணையும் கல்யாணம் ஆகாம தங்கி இருக்க ஹோம் விதிப்படி நாம அனுமதிக்கலாம். வாணி வந்து 3 மாசத்துக்கு மேலாவது. சீக்கிரமா ஒரு முடிவு தெரிஞ்சா நல்லா இருக்குமே தான் கேட்க வந்தேன். உங்க பிரச்சனை எனக்கு நல்லா புரியுதுமா. என் எண்ணம் நல்ல முறையில ஈடேறணும் தான் நான் விரும்புறேன். ஆமா, எனக்கு தண்டனை கிடைக்குமேன்னு நான் அன்னைக்கு பயந்தேன். ஆனா நீங்க தண்டிக்கப்படக்கூடாதுன்னு இன்னைக்கு பயப்படுறேன். நான் திரும்ப அபய நிலையத்துக்கு போயிடுறேம்மா. வாணி, தெரிஞ்சோ தெரியாமலோ நீ கேட்ட கேள்விக்கு நீயே தான் பதிலா இருக்கணும். நான் சொன்ன முடிவும் லட்சியமும் மாறக்கூடாது. கூடிய சீக்கிரம் என் மகன்கிட்ட பேசி கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுறேன். வாணி இந்த வீட்டை விட்டு வரக்கூடாதுன்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஆண்டவன் சீக்கிரமா கண்டிருக்கணும். அடுத்த முறை நீங்க வர்றது வாணி கல்யாணமா தான் இருக்கும். எல்லா செடிக்கும் தண்ணி ஊத்தியாச்சு. ஆறுமுகம், ஆறுமுகம். என்னம்மா? டாக்டர் என்ன வேலை செய்ய சொன்னாருங்கிறதுக்காக இந்த பூச்செடிக்காவது தண்ணி ஊத்தலான்னு இருந்தேன். இதெல்லாம் உன்னை யாரையா செய்ய சொன்னது? ஐயா, நான் இல்ல, வாணிதான். நான் ஒண்ணு சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்னையா? வாணி மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு மருமகளா வந்தா? அவ எனக்கு மருமகளா வரதுக்கு நான் எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கேன். சத்தியனுக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமானவ. சரியா சொன்னீங்கம்மா. திருப்பதியானே, என் மனசு திருப்திப்படும் மாதிரி என் மகனுக்கும் நான் சத்தியம் கல்யாணத்தை முடிச்சு வச்சுன்னா உனக்கு வயர் மோதிரம் போடுறேன். நான் மத்தவங்க மாதிரி இல்ல, வார்த்தை சொன்னா தவறவே மாட்டேன். அம்மா, இந்த திருப்பதியான் மட்டும் நம்பினா காரியம் நடக்காது. அந்த சத்தியம் மனசு வச்சாதான் காரியம் நடக்கும். என்னடா சொல்ற? பாரு அம்மா, சத்தியனுக்கு ஏதோ ஒரு பொண்ணை மனசுல நினைச்சு வச்சிட்டு இருக்கான். என்னடா அது? திடீர்னு ஒரு குண்டை போடுறேன். இப்ப என்னடா செய்யறது? கீதா சத்தியனை வளர்ச்சி போட்டுக்கிட்டானா மத்ததை நான் கவனிச்சுக்கிறேன். அதை விட வேற எனக்கு என்ன வேலை? கீதாவை கூட்டிக்கிட்டு நாளைக்கு அவங்க வீட்டுக்கு படைய எடுத்துருவோம். என்னம்மா கூப்பிட்டீங்களாமே? ஆமாப்பா, உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னா உனக்கு நேரமே இல்ல. எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் ஃபேக்டரின்னு அலைஞ்சுகிட்டே இருக்கு. இப்ப நான் அப்படிதான். நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லலாம். என்ன பாக்குற? என்ன நீங்க மட்டும் தனியா உட்கார்ந்திருக்கீங்க? எங்க உங்க செக்ரட்டரி காணோம்? செக்ரட்டரியா? ஐ மீன் வாணி. அவளை சொல்றியா? உண்மையிலேயே அவதாண்டா எனக்கு எல்லாமே. இப்போ வேளா வேலைக்கு மருந்து கொடுக்கறதும், தோட்டத்தை சுத்தி என் கூட வாக்கிங்க்கு வர்றதும், வேளா வேலைக்கு ராமாயணம் மகாபாரதம் படிக்கிறதும். சரியா சொன்னேன். பூஜை அறைக்குள்ள போனா நேரம் போறதே தெரியாம இருக்கு. ஏதேது இன்னும் கொஞ்ச நாள் போனா நீங்க கண்ணா கண்ணான்னு கூப்பிடறதுக்கு பதிலா வாணி வாணின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருங்க போல இருக்க. டேய், அடக்க ஒடுக்கமா இருக்கிற அன்பான பொண்ணு. அந்த பொண்ணு. ஹாய் சத்தி. ஹாய் கீதா. How are you? You are welcome, welcome. சொன்ன மாதிரி எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கே. வெரி குட். வாங்க. அம்மா, மேனேஜர் மனோகருடைய சிஸ்டர், பேரு கீதா. ஆனா சீனி சமைக்க சொல்லியிருப்பேன். இப்படி தாமா காலேஜ்ல படிக்கிறப்போ கூட பெரிய வாயாடி. சொல்லு. அடியே, நீ தாராளமா சுத்தி பார்க்கலாம். வீடு விசாலமா தான் இருக்கு. வாங்க வீட்டை சுத்தி பார்க்கலாம். கமான் கீது. வித் ப்ளஷர். நீங்க சுத்தி பாருங்க, அதுக்குள்ள நான் டிஃபன் தயார் பண்றேன். வாணி. ஏய் சதி, யூ சில்லி. Come on, I say. Come on. Come on. உத்தரவாதத்தின் பேர்ல 6 மாசம் வரைதான் எந்த பொண்ணையும் கல்யாணம் ஆகாம தங்கி இருக்க ஹோம் விதிப்படி நாம அனுமதிக்கலாம். வாணி வந்து 3 மாசத்துக்கு மேலாவது.
சீக்கிரமா ஒரு முடிவு தெரிஞ்சா நல்லா இருக்குமே தான் கேட்க வந்தேன். வாணி, ஹோம்ல இருக்கிற பெண்கள் உன்னை வச்சு எந்த கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்விக்கு பதிலா உன்னையே என் மருமகளாக்கிக்க போறேன். இந்த பொண்ணு சத்தியங்கிட்ட இவ்வளவு நெருங்கி பேசுறாளே, அவளோட பேச்சையும் நடத்தையும் பார்த்தா பயமா இருக்கு. இதை இப்படியே விட்டுட கூடாது. அம்மா, அப்படி என்ன ஒரு யோசனையில இருக்கீங்க? ஆறுமுகம், சத்தியனை கூப்பிடு, அவன்கிட்ட நான் முக்கியமா பேசணும். தம்பி இல்லீங்களே, வந்த உங்களை கொண்ட விட போயிருக்கு. இல்லங்க, என்ன ஆண்டி இதெல்லாம்? முத எங்க வீட்டுக்கு வர்றீங்க, முறைப்படி வரவேற்க வேணா? அதான் வலது காலை எடுத்து வச்சு முன்னால நடந்து போங்க. நீங்களும் போங்க. எங்க அம்மா உங்க சரியான பட்டுக்காரு. தேங்க்யூ. மனோ, உங்க வீடு சின்னதா இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. எல்லாம் இவ டெக்கரேஷன் தான். வெரி நைஸ். என்ன சுத்தி நீ சாப்பிட மாட்டேன்னா விட்டுடுவோமா? முத எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், நீ கட்டா ஏதாவது சாப்பிட்டு போகணும். ஈஸ்வரோட அம்மா, இதோ வந்துட்டேன். கீதா, உன் கையால அவருக்கு இந்த பாலை கொடுமா. வெரி கைண்ட் ஆஃப் யூ. தம்பி, அடுத்த தடவை நீங்க வரும்போது பாலும் பழமும் சாப்பிடுற மாதிரி வரணும். அப்பதான் என் சம்சாரத்துக்கு திருப்தியா இருக்கும். ஓகே அங்கிள், ஆண்டி, நான் போயிட்டு வரேன். ஓகே, பை. கீதா, அனுப்பிட்டு வாமா. தம்பி, அடிக்கடி வந்து போயிட்டு இருங்க. ஓகே ஆண்டி. உங்க ஆயுசுலயே உருப்படியா இன்னைக்குதான் ஒரு வார்த்தை சொல்லிருக்கீங்க. என்னடி சொன்னேன்? அடுத்த தடவை வரும்போது பாலும் பழம் சாப்பிட வர்ற மாதிரி வாங்கன்னு சூட்சமா சொன்னீங்களே, உங்களுக்கு இருக்கு. உள்ள வாங்க, ஓவல் கணக்கு தரேன். ஒத்துப்பான்னா ஓவல். அம்மா, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா, இருங்க, சூட ஹார்லிக்ஸ் கொண்டாடுறேன். அம்மா, நல்ல டாக்டரா பார்க்க கூடாதாம்மா? இப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் படுற அவஸ்தைய என்னால பார்க்க முடியலம்மா. என்னப்பா பண்றது? நானும் பார்க்காத டாக்டரே இல்ல. சத்தி, எனக்கு இந்த வேதனையில இருந்து விமோசனம் கிடைக்குங்க நம்பிக்கை இல்லப்பா. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா, இந்தாங்க. வாணி மட்டும் எனக்கு துணையா இல்லைன்னா என் நேரம் என் கதி என்ன இருக்குமோ? உண்மைதாம்மா. சொந்த பந்தமா இருந்திருந்தா கூட உங்களை இந்த அளவுக்கு கவனிச்சுக்குவாங்களாங்கிறது சந்தேகம்தான். அந்த வகையில நாம கொடுத்து வச்சவங்க. 2 கிலோ சொன்னதையே சொல்லிட்டு இருங்க. என்ன அது ஆச்சரியமா இருக்கு? முந்திரி பருப்பு வாங்க மாட்டேன், இப்ப 2 கிலோ முந்திரி பருப்புக்கு ஆர்டர் பண்றீங்க? அடே, உங்க அம்மா 2 கிலோ முந்திரி பருப்புக்கு ஆர்டர் பண்றான்னா 1/2 கிலோ வெள்ளி எதிர்பார்க்கறான்னு அர்த்தம். சும்மா இருக்க மாட்டீங்க? சரி. டேய், நீ போய் பிறந்தநாள் கேக் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு வா. டோன்ட் வரி, பெரிய கேக்க ஆர்டர் பண்றேன். போதுமா? பெருசா ஒண்ணு வேண்டாம், சின்னதா இருக்கட்டும். ஆமாண்டா, நம்ம குடுக்கறது சிறுசா இருக்கணும், வாங்குறது பெருசா இருக்கட்டும். அதான் உங்க அம்மா பாலிசி. ஃப்ரெண்ட்ஸ் வேணா ஒண்ணு வேணாம். நான் இவ்வளவு பணம் செலவு பண்ணி உன் பிறந்த நாளை கொண்டாடுறதே நம்ம சத்தியின் தம்பிக்கு விருந்து வைக்கிறதுக்கு தான். ஒரு ஆள் சாப்பிடுவா, இவ்வளவு செலவு? வாயம் போடுங்க. கீதா கண்ணு, நீயே போய் சத்தியின் தம்பிய பிறந்தநாள் விழாவுக்கு அவசியம் வரும்னு கூப்பிட்டு வந்துரு. சரிம்மா. கீதா, கீதா, போகும்போது டாக்ஸில போ. அப்பதான் சத்தியின் தம்பி உன கார்ல திருப்பி கொண்டாந்து விடும். கார்ல வரும்போது ஆசை 4 வார்த்தை பேசிக்கலாம்ல. போமா, பொண்ணுகிட்ட எது பேசுறதுன்னே தெரியறதில்ல. விவசாய இல்லாத ஒரு அம்மா. கரெக்டா சொன்ன. வாணி, வாணி, என்னம்மா? இந்தா, உனக்குதான் பிடிச்சிருக்கா? எனக்கு எதுக்குமா பட்டு புடவை? நூல் புடவையே போதும். அந்த புடவையே கொடுப்பா. வாணி, எடுத்துக்க. அம்மாவுக்கு செக்ரட்டரினா அம்மா மாதிரியே நூல் புடவை கட்டிக்கணும்னு கண்டிஷனா என்ன? கரெக்டா சொன்னேன். நீ சொல்லுப்பா, உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த கலர் வாணிக்கு ரொம்ப மேட்சா இருக்கும். பாத்தியா, நான் சொன்னேனே இல்லையா? பேசாம கட்டிக்கோ. பியூட்டிஃபுல் செலக்ஷன். எனக்கு இல்லையா? உனக்கு இல்லாத புடவையா? எடுத்துக்க. ஏன்பா, இந்த டிசைன்ல இன்னொரு புடவை இருக்கா? ஏய் சத்தி, நான் சும்மா ஜோக்காக சொன்னேன். அப்படியா? ஆமா, எங்க வந்த? நாளைக்கு என் பர்த்டே. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. கண்டிப்பா வரணும். ஓகே?
அம்மா நீங்களும் வரணும். நான் எப்படிமா வர முடியும்? ஹாய், நான் கண்டிப்பா வரேன். ஓகே வரேம்மா. அம்மா, கீதாவுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணணும். இதுல நல்ல டிசைனா செலக்ட் பண்ணி வைங்க. அம்மா அந்த பொண்ணு ஆசைப்படுதே, இந்த புடவையை கொடுத்துடலாமா? அது உனக்குன்னு செலக்ட் பண்ண. எனக்கு இப்ப என்னம்மா அவசரம்? சரி, உன் இஷ்டம். வாங்க வாங்க விளையாங்க, எல்லாரும் விளையாங்க, விளையாங்க, விளையாங்க. இப்படி வாங்க, கிட்ட நில்லுங்க. ஹாய், கிட்ட நில்லுங்க. ஹாய், சாரி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ. ஆமா, இன்னும் கேக் வெட்டல? உங்களுக்காக தான் தம்பி காத்துக்கிட்டு இருக்கோம். கேக் வெட்டுமா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. அம்மா, கேக் எடுத்து அவர் கொடுமா. No, 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 no. நம்ம வீட்ல ஏதாவது விசேஷமா? நவராத்திரி ஆரம்பமாகுது. வாணி இருக்காளே, இந்த வருஷம் நம்ம வீட்லயே கொலு வைக்கலான்னு பாக்குறேன். கொலுவா? அப்ப நம்ம வீட்ல பாட்டு உண்டு. ஆமா, அணில் கடிச்ச கனி பொம்மைய பாத்துக்கிட்டு இருக்காங்களே. சத்தி, அதுல பெரிய தத்துவமே அடங்கி இருக்குடா. எச்சல் கனியே ஸ்ரீ ராமபிரான் அது ஒரு பெரிய பாக்கியமா எடுத்துக்கிட்டாருடா. நான் அதை சொல்லலமா. மிஸ்டர் கல்யாண ராம இருக்கும்போது காட்டுல தெரிஞ்ச ராமனை பாத்துட்டு இருக்காங்களேன்னு சொல்றேன். வாணி, ஏன் என்ன பார்த்து மிரல்ற? நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த தோட்டத்துக்கே ஒரு களை வந்திருக்கு தெரியுமா? எங்க ஓட பாக்குற, நில்லு. வாணி, உன்கிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா நீதான் என்ன பார்த்து பயந்து ஓடுற. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ மீன், உன்னுடைய அடக்கம், உன்னுடைய சின்சியாரிட்டி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இந்த வீட்லயே இருக்கணும்னு எங்க அம்மா விரும்புற மாதிரி நானும் விரும்புறேன். இன்னசென்ட் கேள். வாணி, இல்ல ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற? அது வந்து 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 வந்துதான் நிக்கிற, நீதான் பேசவே மாட்டேங்கிற. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? என்ன பார்த்தா பயமா இருக்கு? பாசமே வரலையா? அது ஒண்ணு வந்து நில்லு, கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு போ. எனக்கு உண்மைதான் பிடிக்கும்னு உனக்கு தெரியுமில்ல? உண்மையா கேக்குற, என்ன உனக்கு பிடிச்சிருக்கல? அது வந்து அம்மா கேளுங்க. ஐயோ, அம்மாவை கேட்கிற விஷயம் அது, நமக்குள்ள பேசிக்கிற விஷயம். உண்மையா கேக்குற, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? நான் யாருன்னு? நீ யாரா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, அதே மாதிரி என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நம்ம விஷயத்தை நேரம் வரும்போது அம்மா கிட்ட ஓபன் பண்றேன். அதுக்குள்ள நீ ஏதாவது ஏடா கூடமா பேச. கோலம் போடு, கோலம் போடு. நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். உங்க வாழ்த்து பலிக்கிற நாள் நெருங்கு. அவ கல்யாணத்தை கூடிய சீக்கிரம் முடிச்சிடுறேன். சரி. யாருக்குமா கல்யாணம்? வாணிக்குத்தான். வாணிக்கா? ஏதோ உதவிக்கு இருக்கட்டும்னு அழைச்சிட்டு வந்தீங்க, இப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றீங்களே. ஆமா, வாணி நம்ம சொந்தமா? இப்படித்தான் வச்சுக்கே. ஓஹோ, நாகப்பட்டினத்துல சதாசிவ மாமா. அவருடைய 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்களே இருக்கு. அப்போ நாகர்கோயில் முத்துமாமா வகைராவா? இல்லடா, கோவில்பட்டில உங்க சித்தப்பா இருக்காருல்ல. சித்தப்பா பொண்ணா? யாரா? உங்க சித்தப்பாவோட மச்சனர் இருக்காரே, ஆமா, அவருடைய சம்பந்திக்கு ஒரு அக்கா இருக்கா இல்ல, அந்த அக்காவுக்கு ஒண்ணு விட்ட தம்பி. ஐயோ, எனக்கு என்னமா உறவு? ஒரு விதத்துல உனக்கும் முறைதான். நான் அது கேட்கல. நீ அது கேட்கலன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அநாத பொண்ணு எத்தனை நாளைக்கு தான் நம்ம வீட்டுல வச்சுக்கிறது? காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டா எனக்கு நிம்மதி. ஆமாமா, இல்லன்னா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. அவ குணத்துக்கு தகுந்தவனா வரணுமே. ஆமாமா,
இல்லைன்னா பின்னாடி அவன் ரொம்ப வருத்தப்படுவா. மானாமதுரையில ஒரு பையன் இருக்கானா, நல்ல வசதி. ஆனா வசதியை மட்டும் நினைச்சா போதுமா? அவளை நல்லபடியா சந்தோஷமா வச்சுக்கணுமே. ஆமாமா, இல்லைன்னா உங்களுக்கு தாமா பாவம். அதனாலதான்ப்பா இத்தனை நாள் தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன். இப்ப முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. வாணி என்ன சொன்னா? அவ என்ன சொல்றது, நாமா பார்த்து நடத்த வேண்டியதுதான். வாணி உங்க ஏற்பாட்டுக்கு ஒத்துக்க மாட்டா. என்னமோ அவ மனசுல இருக்கிறது என்னன்னு உனக்கு தெரிஞ்ச மாதிரில பேசுற. அதனாலதான் சொல்றேன். என்ன? வாணி உங்களுக்கு தான் மருமகளா வரணும். சத்தி, வாணியை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டதை விட தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அவசரப்பட்டு முடிவு செஞ்சுட்டு பின்னால் அவளை கண்ணீரோட விடுறது இல்லம்மா, மலரோட மனம்தான் முக்கியமே தவிர மலர் மலர்ந்த செடியோ செடி விளைந்த மண்ணோ முக்கியம் இல்லை. வாணிதான் எனக்கு மனைவியா வரணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் உங்க விருப்பம். ஹலோ, கீதாவா? ஹலோ, யார் பேசுறது? அம்மாவா? அம்மா, நான் சத்தி பேசுறேன். தம்பியா? கீதா, கீதா. என்னம்மா? என்ன அவர்ரி சின்னம்மா அவர்ரி என்ன அவர்ரி அண்ணா ஆபீஸ் முதலாளி. ஓ சத்தியா, பேர் சொல்றது தானே? வரப்போற மாப்பிள்ள பேர் சொல்லுவாங்களா? பேசுடி பேசு. ஹாய் சத்தி. இப்போ நான் உனக்கு ஒரு சர்ப்ரைசிங் நியூஸ் சொல்ல போறேன். சர்ப்ரைஸ் நியூஸா? சொல்லு. போன்ல சொல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது, நேர்ல சொன்னாதான் இனிக்கும். நேர்ல தான் சொல்லுவியா? ஃப்ரீயா தானே இருக்க? நான் ஆபீஸ்ல வெயிட் பண்றேன். ஆபீஸ்க்கு வரணுமா? கம் சூன் ஐ சே. கம். ஓகே, சரி வரேன். தம்பி தனியா பேசணுங்குதா? போமா, பெத்த விட்டு பெரிய வெக்கம். பாருடி, நல்ல சமயம் கிடைச்சிருக்குது, நழுவ விட்டுறாத. உனக்கு வேற வேலை சொல்ற கேட்டுட்டு போடி. தம்பி நெருக்கி வந்துச்சுன்னு வச்சுக்கோ, முகூர்த்த தேதியை முடிவு பண்ணிட்டு வந்துரு. அந்த இனிக்கும் செய்தி என்னன்னு நான் சொல்லட்டுமா? ஹாய் கீது, நீ எப்படி இவ்வளவு சீக்கிரத்துல இங்க வந்த? நானா வந்தேன், நீ சொல்ல போற சர்ப்ரைஸ் நியூஸ் என்ன இழுத்துட்டு வந்தது. Is it? Come on, let's make a move. Okay. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன். ஒரு நிமிஷம் நோக்கா. பாத்தியா, ஜோடியை எப்படி செட்டப் பண்ணி அமைச்சிருக்க? இப்பதான் உங்க பிளானே எனக்கு புரியுது. புரியுதுல்ல? அப்புறம் ஹாய் கீதா, நான் சொல்ல போற ஆச்சரியமான செய்தி என்னன்னு உன்னால கெஸ் பண்ண முடியுமா? வயநாட் பிரம்மச்சாரி வாழ்க்கை உனக்கு அழுத்து போச்சு, குடும்பஸ்த நாளான முடிவு பண்ணிட்டேன். கரெக்ட்? கரெக்ட். உன் கூட மாட உலவத்துக்கு ஏத்தவளா, உங்க அம்மா மனசறிஞ்சு நடக்கிறவளா ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு கனவு கண்டிருப்பேன். கரெக்ட்? கரெக்ட். வர்ற பொண்ணு வசதியா எல்லாட்டியும் பரவாயில்ல, வாழக்கூடிய வழிமுறைகளை படிச்சவளா இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கரெக்ட்? கரெக்ட். அந்த பொண்ணு அங்கே இங்கே தேடுவானே, அவதான் நம்ம மனசு கெட்டின தூரத்துல இருக்கிறாளேன்னு முடிவு பண்ணிருப்பேன். கரெக்ட்? கரெக்ட். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, உன் கீதா தான். கரெக்ட்? கீதா, என்ன சத்தி? எல்லாத்தையும் கரெக்டா சொன்னேன், வேற மட்டும் தப்பா சொல்லிட்டியே. உன் மனசுல வேற யாரும் இருக்க முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த எண்ணத்தோட நான் இது வரைக்கும் உங்ககிட்ட பழகினதே இல்லை கீதா. நீ என்கிட்ட தப்பா பழகினு தவறையும் கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன் சத்தி. சரளமா பழகிட்டு இருக்கியே, உன் நெஞ்சில சாஸ்வதமா இடம் பிடிச்சிடலான்னு நான் தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். கள்ளம் இல்லாம என் கை பிடிச்சு பேசுவியே, காலம் பூராவும் உன் கை பிடிச்சவளா இருந்துடலான்னு கனவு கண்டேன் சத்தி. சாரி கீதா, நீ இப்படி ஒரு ஊம கனவு கண்டுகிட்டு இருப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை தெரியுமா? Just forget it. கல்யாணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. ஆமா, நீ புள்ளி போட்ட பொண்ணு யாரு? Come on. Come on சத்தி, out with the truth. யார் அது? எங்க அம்மா அவங்க துணைக்காக அழைச்சிட்டு வந்திருக்காங்களே ஒரு பொண்ணு, வாணி. சத்தி, உன் சாய்ஸ் ரொம்ப கரெக்ட். அவ அழகா இருக்கா, அடக்கமாவும் இருக்கா, அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கா. அப்புறம் என்ன, அழைப்பு இதழ் அனுப்ப வேண்டியது தானே? ஓகே?
வாடா கண்டு இந்த பால் பாயசம். பாயசமா? நீ சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன்னு பாயசத்தோட காத்துக்கிட்டு இருக்க. இந்தம்மா. கீதா, கீதா, நில்லு. விஷயத்துக்கு எல்லாம் போயிட்டு இருக்கிறியே, நான் எவ்வளவு ஆசையா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, மாப்பிள்ளை கல்யாண விஷயத்தை பத்தி பேசதானே கூப்பிட்டுது. அவங்க அம்மா கிட்ட சம்மதம் வாங்கிடுச்சா? வாங்கிட்டாங்க. அப்பாடி, பெட்டி சாவி என் கைக்கு வந்த மாதிரிதான். ஆமா, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு சொன்னாரு? வர முகூர்த்தத்துல. வர முகூர்த்தத்திலயா? அப்ப மாப்பிள்ளை சூடாதான் இருக்கிறாரு, நாம தான் புரிஞ்சுக்கல. இரு வரேன். போட்டாங்க 60 நாளைக்கு அமிர்த யோகம். மாப்பிள்ளை நல்ல முகூர்த்தம் தான் முடிவு பண்ணிருக்காரு. ஏமா, கல்யாணத்தை அவங்க வீட்டுல தானே வச்சுக்கிறாங்க? ஆமா. செலவெல்லாம் அவங்களுக்கு தானே? ஆமா. அதிர்ஷ்டம்னா இப்படி இருக்கணும். என் மகன் ரொம்ப கொடுத்து வச்சவா. கொடுத்து வச்சவ நான் இல்லம்மா, வாணி. என்னடி சொல்ற? சத்தி கல்யாணம் பண்ணிக்க போறது வாணி அக்கா. அகிலாண்டம், கல்யாணத்துக்கு தேதியும் இடத்தையும் தான் நம்ம முடிவு பண்ணலாம். யாருக்கு யாருன்னு அவன் தாண்டி முடிவு பண்ணணும். சொல்லல கைய. எனக்கு இப்படி ஒரு குடுப்புன. ஏம்மா, இந்த ஏற்பாட்டுல உனக்கு இஷ்டம் இல்லையா? இல்லம்மா. என்னம்மா இது? சத்தினே சம்மதிச்சதுக்கு அப்புறம் நீ அம்மா வேண்டாங்கிற? உள்ளத்துல இடம் கொடுத்தவர காலம் பூரா பொய்க்கோலத்துல ஏமாத்துறனேன்னு என் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கும். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க. ஒரு உண்மையை சொல்லி உன் வாழ்க்கையை அழிச்சுக்காதே. இந்த கல்யாணம் நடக்கட்டும். சத்தியனுடைய மனசு பக்குவமானதுக்கு அப்புறம் உன் கடந்த கால வாழ்க்கையை பத்தி நானே அவங்க கிட்ட சொல்றேன். அது வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் உண்மையை நீ அவங்க கிட்ட சொல்லாதுமா. நீயும் என் மகனும் மனமுத்து வாழணுங்கிறதா என் ஆசை. என்னம்மா, சம்மதம்னு சொல்லுமா. எகிரி போற, வாடி உள்ள வா. ஏ கீதா, அவன் கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வரான். அதை வாங்கி அவன் மூஞ்சிலே விட்டு எறியணும். இந்த வீட்டுல யாரும் அவன்கிட்ட முகம் கொடுத்து பேசக்கூடாது. மணமகனே மருமகனே வா வா, உன் வலது கால முன்னே வச்சு வா வா. என்ன அங்கிள் ஜோக் பண்ணிக்கிட்டு? என்ன தம்பி, மாப்பிள்ளையாக போறீங்க, முறப்படி உங்களை வரவேற்க வேண்டாமா? மரி யாரும். ஹாய் கீது, வர வெள்ளிக்கிழமை என் கல்யாணம், அவசியம் வரணும். நமக்குள்ள இருக்கு இந்த ஃபார்மாலிட்டி. உன் கல்யாணத்துக்கு நீ என்னை இன்வைட் பண்ணலனாலும் நானே முன்ன நின்று நடத்தி வைப்பேன். அங்கிள் நீங்களும் அவசியம் வரணும். என்ன தம்பி, என் பொண்ணே நடத்துவீங்க கல்யாணம், நான் வராம இருப்பேனா? ஐ வில் பீ தி ஃபர்ஸ்ட் மேன். சமய கட்டு நம்புது. கீது, அம்மாவை கூப்பிடு, சொல்லிட்டு போறேன். அம்மா. தம்பி, இப்ப அவ பூஜையில இருக்கா, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். சதி, நீ பொறுப்படு. உனக்கு நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஓகே, see you, bye. வரேன் அங்கிள். சரி சரி சரி. என்ன அழகான மாப்பிள்ளை, தங்கமான மாப்பிள்ளை. தங்கம் 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 நகை பண்ணி போட்டுக்குங்க. பாட்டு வேறையா? மணமகனே மருமகனே வா 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 வா. உங்களை சொன்னா கேட்கலையா? மெதுவா வாய்வா. மெதுவா மெதுவா. ஆமா மெதுவா. உங்களை அப்புறம் வந்து பேசிக்கிறேன். ஏண்டி அழுவு கட்டவள, உனக்கு ஆசை மோசம் பண்ணவன் கல்யாணத்தை நீ முன்ன நின்னு நடத்த போறியா? ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இருக்கா? அம்மா, சதி பத்தி நான் தான் ஏதேதோ தவறா கற்பனை பண்ணிக்கிட்டேன். ஆனா அவர் என்கிட்ட ஒரு நல்ல நண்பனா பழகுறாரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம வேதனைப்படுறதுல என்னம்மா நியாயம் இருக்கு? நியாயம் தான், சமாதானம் சொல்லு. அந்த நம்பிக்கை துரோகி கல்யாணத்துக்கு இந்த வீட்டுல இருந்து யாரும் போக கூடாது. உனக்கு வர பிடிக்கலன்னா வராதே. சத்தி கல்யாணத்துக்கு நான் போயே தீருவேன். ஓம் த்ருவந்தே ராஜா குருஹோ த்ருவந்தே ராஜா பிரஹஸ்பதிகி த்ருவந்த இந்திரஸ்யாதிரஸ்து. ஓம் விநாயகாய நமஹ விக்னராஜாய நமஹ. சாதரண்யநேத்ராயாம் திரிதேகிமாம் சாதரண்யாகிதே வாதசரசம் ரசனாம் பவதி வாதசமாதே சமஸ்வரமே சமஸ்வரமே விருதந்தே சித்ரா நக்ஷத்ரம் பவதி சித்ரம் பவத் யதாயுஷ்மாம் யதப்ரதிஷ்டதி. ஓம் நேத்ராய நமஹ. स्वाहा अग्नितमेनां ब्रह्मणे स्वाहा ब्रह्मं तमेन इन्द्रणे स्वाहा. एकांत कपिलगजकर्णं लम्बोदस विकट विघ्नराजो गणदिवं रोमके गणदिक्कमारुचन्द्रो गजाननं
வாணி, உன் அலங்காரத்தை பார்த்து மாப்பிள்ளை மயங்கி தூங்கிட்டு போறாரு. போதும் ஒரு கலாட்டா, நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா. வாணி, வாணி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா? பொய் சொல்றவங்க தான் எனக்கு முதல் விரோதம். அப்படிப்பட்டவங்க என் தாயா இருந்தாலும் சரி, நான் மன்னிக்க மாட்டேன். இன்னும் யாரா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, அதே மாதிரி என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நம்ம விஷயத்தை நேரம் வரும்போது அம்மா கிட்ட ஓபன் பண்றேன். அதுக்குள்ள நீ ஏதாவது ஏடா கூடமா பேச. மலரோட மனம் தான் முக்கியமே தவிர மலர் மலர்ந்த செடியோ செடி விளைந்த மண்ணோ முக்கியமில்லை. வாணிதான் எனக்கு மனைவியா வரும் நான் நினைக்கிறேன். ஒரு மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்லைங்க. நான் பொய் சொல்றேன். பாரு, பொய் சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியல. மணி, ஏன் என்ன பத்தி நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. பைத்தியம், இதுக்காக அம்மா உன்னை பத்தி எல்லாமே சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லாத ஒரு ரகசியம் என் மனசு அரிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன சொல்ற? நான் ஹோம்ல இருந்து வந்தவா. வாணி, நீ சொல்றது உண்மை. எதுலயுமே உண்மையை பாக்குறவங்க கிட்ட இந்த உண்மையை மறைக்க நான் விரும்பல. நீ கடல்ல கெடுக்கப்பட்டவ, மழைக்கு பயந்து பாழ் மண்டபத்துல ஒதுங்க கருநாகம் தீண்டின கதையாச்சு. பெத்த தகப்பனை காப்பாத்த உதவி கேட்க போன இடத்துல ஒருத்தனுக்கு பலியாயிட்டேன். என்கிட்ட முன்னால் சொல்லல. எத்தனையோ தடவை சொல்ல துடிச்சேன், ஆனா சொல்ல முடியாத நிர்பந்தம். என்ன உங்களுக்கு புரிய வைக்கத்தான் அன்னைக்கு அணிலுக்கு அடிச்ச கனியோட இருக்கிற பொம்மையை வாங்கி வச்சேன். இதெல்லாம் எங்க அம்மாவுக்கு தெரியுமா? தெரியும். தெரியுமா? நீ இப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருந்தோம் உன்னை எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணங்கிறது எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். இந்த மாத்திரை சாப்பிடுங்க. வாணி, எனக்கு ஒண்ணு இல்லம்மா. போமா. காஃபி அப்படி வச்சுட்டு போலாம். எனக்கு ஒரு உதவி செய்யணும். பெத்தவ முகத்தை நான் பார்த்ததில்லை. உங்க அம்மாவை தான் தாயா தெய்வமா நினைக்கிறேன்.
எந்த விதமான அதிர்ச்சியையும் அவங்களால தாங்கிக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீங்க என்ன வெறுக்கிறதா தயவு செஞ்சு அவங்களுக்கு தெரியற மாதிரி நடந்துக்காதீங்க. முடிச்சுடா. இன்னொரு விஷயம், சீக்கிரமா சொல்லிட்டு போ. இந்த உடம்பு எப்பவோ செத்து போச்சு. இந்த தாலியும் உள்ளத்துக்குதான். உங்க அன்புக்கும் ஆசைக்கும் பொருத்தமான மனைவியா இருக்க எனக்கு தகுதி இல்லை. ஆனா விசுவாசம் உள்ள வேலைக்காரியா இருக்கவாவது என்ன அனுமதிக்கணும். அம்மா, ரொம்ப பேர் மேடையில பேசுறத செயலாக்குறது இல்ல. ஆனா நீங்க சொல்லியும் செயலையும் ஒண்ணாக்கணுங்கிற உயர்ந்து மனசு கொண்டவங்க. அந்த பெருமை உங்களுக்கு தான் சேரும். ஏன்னா நான் உங்களை சந்திக்கலன்னா வாணி எனக்கு கிடைச்சிருக்கவே மாட்டேன். ஆமாம், தம்பியோட குணத்துக்கும் அம்மாவோட இறக்க சுபாவத்துக்கும் வாணி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமா போயிருக்கு. நமஸ்காரம். வாங்க ஐயா. சத்தியம் வெளியே போயிருக்கா? நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். முக்கியமான விஷயம். அப்படியா? அப்ப நான் வரேம்மா. நீங்க உங்க வேலையை கவனிங்க. காலையில போகலாமேம்மா, முக்கியமான வேலை இருக்கு. நான் தான் அடிக்கடி இங்க வரவல்லாச்சே. வரேம்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வணக்கங்க. சார், ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. நான் கொஞ்சம் தனியா இருக்க விரும்புறேன். என்ன பார்க்க யார் வந்தாலும் அலோ பண்ணாதீங்க. போர்டில் அவுட் போட்டுருங்க. Do what I say. ரோசி, ஒரு நிமிஷம் ரூமுக்கு வா. ஏய், இதை கொண்டு போய் ஃபேக்டரியில் கொடு. சார், தண்ணியை ரூம்ல வச்சுட்டு. தண்ணியா? உனக்கு நான் தண்ணி காட்டுறேன்டா. என்னங்க இது? எம்டி உள்ள இருக்காரு, அவுட் போய் விடுச்சிருக்கீங்க. எம்டிக்கு மூட் அவுட், அதனால போர்டில் அவுட். மூட அவுட்டா? நேத்தான் கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள என்னாச்சு? அதுதான் எனக்கும் புரியல. மனோகரா, நீ சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது. உனக்கு எதுலதான் சந்தேகம் இல்ல? சும்மா கடங்க. சரி. ஏண்டா, எல்லாரும் கல்யாணம் ஆனதும் பொண்டாட்டி பின்னால குட்டி போட்ட பூனை மாதிரி தெரியவான்னு சொல்லுவாங்க. இவன் என்னடானா அடுத்த நாளே ஆபீஸ்க்கு வந்திருக்கான்னு சொல்றேன். ஏதாவது அவசரமான வேலை இருந்திருக்கும், வந்திருப்பேன். சரி, வந்திருக்கட்டும். அவனுக்கு அவன் பொண்டாட்டிக்கு ஏதோ தகராறு நடந்திருக்கு. ஏம்மா, உன் வாயில நல்ல வார்த்தைங்களே வராதா? அவங்க அம்மாவுக்கு அடிக்கடி வயிற்று வலி வரும். ஒருவேளை அவங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்களோ என்னமோ? ஓ வலிக்கே வர்றேன். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அம்மாவை வீட்டுல வச்சுட்டு இவன் ஆபீஸ்க்கு வருவானோ? புடிச்சிட்டா, பாயிண்ட புடிச்சிட்டா. என்னடி திரும்பி பேசாம போற? அம்மா சொல்றது உண்மையா இருக்குமோன்னு எனக்கு டவுட் இருக்கு. ஆமா, புதுசா கல்யாணமான நீ பொண்டாட்டியோட வராம தனியா வந்திருக்கியே? ஐயா ஹனிமூனுக்கு எந்த ஊருக்கு போறாப்பல? நீ பெரிய பணக்காரனாச்சே, இப்படி எங்கயாவது கான்டினென்டல் டூர் போவியோ நினைச்சேன். பெரிய பணம் இருந்து என்ன பண்றது? பணம் இருந்தா எது வேணாலும் செய்யலாம். கிளிய புலி ஆக்கலாம், பூனையை யானை ஆக்கலாம், பானையை ராணி ஆக்கலாம். தொடப்ப கட்டிக்கு பட்டு கொஞ்சம். ஏய் சதி, எனிதிங் ராங்? நதிங் நதிங். சதி, நான் உனக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட். உனக்கு ஒண்ணுன்னு அது எனக்கு இல்லையா? என்கிட்டயாவது உண்மை சொல்லு. சத்தியம் புறத்து அரை மணி நேரம் ஆச்சா? இன்னும் வரலையே. எங்க போயிருப்பா? சரி சரி, வாப்பா. உனக்கு தான் போன் பண்ணேன். எதுக்கு? கோவிலுக்கு போனல. கோவிலுக்கா? ஆமாண்டா, காலையில சொன்னேன்ல, நீயும் வாணியும் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். அம்மா, இன்னைக்கு இன்னொரு இடத்துக்கு வரதா சொல்லியிருந்தேன். இதெல்லாம் சகஜம்தாப்பா. கல்யாணம் ஆன புதுசுல பல இடங்களுக்கு போக வேண்டி வரும். ஆனா முதல்ல நீயும் வாணியும் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. தெய்வத்துக்கு குறை வச்சா அது குடும்பத்துக்கு ஆகாதுப்பா. டேய், என்னடா அப்படியே நின்னுகிட்டு இருக்க? அவளை ரெடியா இருக்க சொல்லி 1 மணி நேரமா காக்க வச்சுக்கிட்டு இருக்கேன்டா. போடா, போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நீங்களும் வாங்கம்மா.
இல்லம்மா, இன்னைக்கு லட்சுமி வரேன்னு சொன்னாங்க. இன்னொரு நாளைக்கு வரேன். நீங்க போயிட்டு வாங்க. போடா. போலாம். போயிட்டு வரேம்மா. கோயிலுக்கு நான் உன்னோட கோயிலுக்கு வரல, நீ மட்டும் போயிட்டு வா. நில்லு, நான் கொஞ்சம் வெளியே போறேன், திரும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணு. நமஸ்காரமுங்க. என்ன கேசவன், எங்க இப்படி? நாளை காலையில வீட்டுக்கு வாசக்கால் வைக்கணும். அதை நடத்தியாக அம்மா அவங்களை கூப்பிட வந்தேன். ரொம்ப சந்தோஷம். சத்தியனையும் வாணியையும் அனுப்பி வைக்கிறேன். அது வளர்ற கட்டிடம். வாழறவ கையால விளக்கேத்து வைக்கிறது தான் முறை. நீங்களும் அவசியம் வரணுமா? எத்தனை மணிக்கு முகூர்த்தம்? 9 to 9:30க்குள்ள. சரி, கண்டிப்பா வரும். நான் வரேம்மா. நான் வரேங்க. வரேம்மா. என்னம்மா, கோவில்ல ரொம்ப கூட்டமா? இல்லம்மா. என்னம்மா அது, தேங்காய் முடிய காலம். முத்த காயா இருக்கும், தொகையில் அரைக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். கொண்டு போன தேங்காய் கெட்டு போச்சு. அப்படியா? நான் தானே வாங்கி வச்சேன். எதையும் வெளியே பார்த்து எடப்பட முடியாதுமா. வாங்குற மனசு மட்டும் இல்ல, விக்கிற மனசும் சுத்தமா இருந்தாதான் தேங்காய் நல்லா இருக்கும். வாசம் தான்ப்பா. என்னம்மா, கோவில்ல இருந்து நேரா வந்துட்டீங்களா? இல்லம்மா, நாங்க பீச்சுக்கு போயிட்டு வந்தோம். அதனால தான் லேட் ஆச்சு. அதனால என்னம்மா, 4 இடத்துக்கு போனாதானே சந்தோஷமா இருக்கும். அம்மா, தம்பிக்கு சாப்பாடு வேண்டாமா, பசிக்கலையா, உங்களை சாப்பிட சொல்லியாச்சு. அப்படி என்னம்மா சாப்பிட்டீங்க? அது வந்து ஏம்மா, என்கிட்ட சொல்லக்கூடாதா? பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. வேண்டாம்னு சொன்னாலும் கேட்கல. சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பேன்லம்மா. இப்போதாப்பா எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு. வாங்கம்மா. யார் இங்க வாசகால் வைக்கிறது? நான் தானுங்க. இது புறம்போக்கு நிலம். பர்மிஷனா எப்படி கடகால் போட்டீங்க? ராமலிங்க கவுண்டர் கிட்ட இருந்து இந்த இடத்த வாங்கினுங்க. அவர் பட்டா நிலம்னு தாங்க சொன்னாரு. இதோ பத்திரம் கூட இருக்குது பாருங்க. இது பட்டா லேண்ட் இல்ல. எவனா நல்லா ஏமாத்திருக்கான். முதல்ல வாசகால் வைக்கிறது நிறுத்துங்க, இல்லன்னா போலீஸ் விட்டு இடிக்க வேண்டியது வரும். ஐயா, இதெல்லாம் நீங்க நிலத்தை வாங்குறதுக்கு முன்னாடியே விசாரிச்சிருக்கணும். நிலத்தை வித்தவன் பட்டா நிலம்னு சொல்லித்தான் பணத்தை வாங்கிட்டான். இப்ப அந்த இடம் புறம்போக்க சேர்ந்ததுன்னு தாசில்தார் நோட்டீஸ் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. பெரிய மோசடியாச்சே. நல்லா பழகுனவன் இப்படி நடப்பான்னு எப்படிமா நினைக்க முடியும்? நல்லா பழகுனவங்க தான் சுலபமா ஏமாத்தலாம். அவசரப்பட்டு வாசக்கால் வேற வச்சுட்டீங்க. அதுவும் வாணி கையால. அந்த பொண்ணை சொல்லி என்னங்க புண்ணியம்? கேஷியர் சார் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரியா சொன்ன ஆறுமுகம். பாதிக்கப்பட்டவங்களுக்கு உலகத்துல கிடைக்கிற அனுதாபம் இது ஒண்ணுதான். வீடு கட்ட கடன் வாங்கிருக்கீங்களா? இல்லம்மா, நான் சேர்த்து வச்சது, எங்க மாப்பிள்ளை கொடுத்தது எல்லாமே போச்சு. கவலைப்படாதீங்க.
நானே ஒரு வீடு கட்டித்தரேன். என் மருமக விளக்கேத்தி வச்ச வீடு விளங்காம போக கூடாது. மாசம் கடனை அடைச்சிடுறேம்மா. கடனா கொடுத்தாதானே அந்த பிரச்சனை. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். நீங்க போலாம். நீ ஏமா வருத்தப்படுற? கற்பூரம் அணிஞ்ச போய் நான் பயந்து என்னால் இன்னும் என்னென்ன கெடுதல் வருமோன்னு பயமா இருக்குமா? உலகத்துல நாம செய்யற ஒவ்வொரு செயலும் அவன் செயல்தான். ஆடுறதும் அவன் தான், ஆட்டி வைக்கிறதும் அவன் தான். எதுவும் நம்ம சக்தியால நடந்துருச்சுன்னு துக்கமோ சந்தோஷமோ படக்கூடாதுன்னு கண்டனே சொல்லியிருக்கான். நீ ஏமா நம்புகிறேன்? நான் எதிர்பார்த்த மாதிரி நீ இங்கதான் இருக்க. ஹாய் கீதா, உன்னை பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த நாட்கள்ல கலகலப்பா பேசிட்டு கால் போனபடி நடந்தோம், கட்டுப்பாடே இல்லாம கண்டபடி தெரிஞ்சோம். கல்லூரி வாழ்க்கை ரொம்ப சுவையா இருந்துச்சுல்ல? அதுக்காக காலம் பூராவும் படிச்சுட்டே இருக்க முடியுமா என்ன? படிப்பு முடிஞ்சதும் பிள்ளைக்கு புத்தி வந்துடுச்சுன்னு அம்மா பொட்டி சாவி கையில கொடுத்துட்டாங்க. ரியலி யூ ஆர் வெரி குட் கம்பெனி. கம் ஆன். முந்தெல்லாம் பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்னு அடிக்கடி வந்துட்டு இருந்தேன். இப்பதான் வாழ்க்கை துணைக்கு ஒரு வாடாமல்லி வந்திருக்கேன். வாடாமல்லியா வதங்கன மல்லியா? என்ன சொல்ற சதி? ஒண்ணுமில்ல, வாடாமல்லியா இல்ல வதங்கன மல்லியான்னு ஆராய்ச்சி பண்ணுவா இங்க வந்தோம். ஏதோ உன் மனசுல வச்சுக்கிட்டு மறைக்கிறேன்னு நல்லா தெரியுது. அன்னைக்கு கேட்டதுக்கு மழுப்பிட்டு போயிட்டேன். என்ன விஷயம் சொல்லு சதி. ஒண்ணுமில்ல கீதா. போய் உன் மனசுல ஏதோ ரகசியம் புதஞ்சு கிடக்கு. என்னது? Are you not happy in your married life? கீதா, விரும்பினதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல, கிடைச்சதெல்லாம் எல்லாராலையும் ஏத்துக்க முடியறது இல்ல. இன்னைக்கு என்னம்மா விசேஷம்? உங்க பிள்ளைக்கு பிறந்த நாள், அவர் பேர் கற்பனை பண்ணிட்டு வந்தேம்மா. உனக்கும் எனக்கும் தான் அவனை பத்தி கவலை. போன வருஷம் அவன் பிறந்த நாளைக்கு புனிதவதி ஆசிரமத்து குழந்தைகளுக்கு நானும் அவனும் துணி வாங்கி கொடுத்தோம். இந்த வருஷம் அவன் எங்க இருக்கான்? உங்க பிறந்த நாள் இந்த வருஷம் கொஞ்சம் புதுவிதமா கொண்டாடணும்னு நானும் மனவரும் முடிவு பண்ணோம். என்ன ஏன் இதெல்லாம் மாதிரி பாக்குறீங்களா? பரவாயில்ல சார். புண்பட்ட மனச புகப்பட்ட ஆத்து, வேதனைப்பட்ட மனச விஸ்கி போட்ட ஆத்துன்னு அனுபவம் நீங்க சொல்லியிருக்காங்க. இந்தாங்க. ஆறுமுகம், சத்தின் வரலையா? இல்லீங்களே. சாக்கு போக்கு சொல்லாம சாப்பிட வந்துடுப்பா. இன்னைக்கு உங்க அப்பா தேவசம் வந்து படிச்சு சொன்னேனே, வரலையா? தம்பி முன்ன மாதிரி இல்லீங்க, ரொம்ப மாறி போயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீங்க ஆபீஸ்ல இருங்க, நான் சாப்பாடு கொண்டு வர்றேன்னு நான் தான் சொன்னேன். நீ ஏமா ஆபீஸ்க்கு சாப்பாடு கொண்டு போனோம்? தம்பி சாப்பிட வரல, குழந்தை சமாளிக்குது. நீ சும்மா ஆறுமுகம். நான் ஆபீஸ் பார்த்ததில்ல, வர்றேன்னு சொன்னேன். சரி வான்னு சொன்னாரு. அப்படியா? ஏதோ இன்னைக்காவது எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாமே நினைச்சேன். சரி சரி, நீயே கொண்டு போலாம் வா. No, no, please don't disturb me. இப்படியே உட்கார்ந்துருப்பேன். என் கடைசி நேரம் வர வரைக்கும் நான் இப்படியே உட்கார்ந்துருப்பேன். அப்படி எல்லாம் பேசாத. இது பார், உனக்காக நானே சமைச்சிருக்கேன், கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. கீதா, நான் ருசியையும் பசியை நினைச்சு ரொம்ப நாளாச்சு. இத பார்த்துட்டே காலையில இருந்து உனக்காக நான் ஒண்ணுமே சாப்பிடல. இனிமேயும் நான் சாப்பிடாம இருக்கணும்னு நீ நினைச்சா இப்படியே இரு. உனக்காக நான் சாப்பிடுறேன். தேங்க்யூ.
எதுக்காக அதை அனாவசியமா புரட்டிட்டு இருக்கீங்க? உங்க வாழ்க்கையில நான் குறுக்கு சுவரா இருக்க விரும்பல. நீங்க எப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படியே இருக்கலாம். உன் அபிப்பிராயம் எனக்கு தேவையில்லை. ஆனா என் சம்மதம் கண்டிப்பா தேவைப்படும். எதுக்கு? சட்டப்படி நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால. புருஷனோட உள்ளத்துக்கும் உடலுக்கும் பசியை வைக்காத மனைவிதான் நல்ல மனைவின்னு சொல்லுவாங்க. நான் உங்க பசிய போக்க துணிஞ்சிட்டேன். 2 பேருமே மௌன நாடகத்துல மனசுக்குள்ளவே அழறதை விட வெளிப்படையா அழுதுட்டா துக்கம் குறையும் இல்லையா? இந்தாங்க என்னது? என் முடிவு. ஆனந்த விலாசம். திரு சத்யனின் மனைவியாகிய நான் என் சுய நினைவுடன் எழுதியது. இல்வாழ்க்கையில் ஈடுபட என் உடல்நிலை சரியில்லை. என்னால் அவரை மகிழ்விக்க முடியாததால் அவர் விருப்பப்படி யாரை வேண்டுமானாலும் மறுமணம் செய்து கொள்ள நான் மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். சட்டப்படி எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு அவர் நலம் நாடும் வாணி. எனக்கு தாலி கட்டினத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. அப்படியா? ஆமாம்மா, கண்ணால பார்த்ததுதான் சொல்றேன். அவங்க 2 பேரும் ஒத்துமையா இல்லம்மா. நீ சொல்றது என்னால நம்பவே முடியலையா இருக்கும். என் முன்னாடி அவங்க 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்காங்க. அந்த பொண்ணு முகத்திலையும் எந்த மாற்றத்தையும் காணுமே. நீங்க வேதனைப்படக்கூடாதுன்னு அந்த பொண்ணு மனசை கட்டுப்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பாட்டு விஷயம் வந்த அன்னைக்கே நான் ஜாடையா சொன்னேன். நீங்க தான் புரிஞ்சுக்கல. நில்லு. ராத்திரில இந்நேரம் வரைக்கும் சுத்துற அளவுக்கு அப்படி என்ன வேலை உனக்கு? சொந்த விஷயம். என்ன சொன்ன? சொந்த விஷயமா? ஏண்டா உங்க அம்மா இன்னும் உயிரோட இருக்காங்கிற நினைப்பு இருக்கா உனக்கு? இல்ல, வாணியை கல்யாணம் பண்ணி வச்ச அன்னைக்கு அந்த நினைப்பு போயிடுச்சு. சத்யா, சத்திய சோதனையை படிச்சு கடைப்பிடிக்கிற அம்மா, அநாத ஆசிரமங்களுக்கெல்லாம் அன்பு தெய்வமா இருக்கிற அம்மா, நான் சொன்ன செயல மத்தவங்க சந்தோஷத்துக்கு தான் நினைக்கிறம்மா. தனக்கு பேரும் புகழும் வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம வழி தவற பொண்ணுக்கு கணவனாக்குன அதிர்ச்சியை விட இப்ப கண்ணத்துல அறிஞ்சது வலிக்கலம்மா. ஆனா நான் என் மனசாட்சிக்கு சமாதானம் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கம்மா. அம்மா, ஊர் உலகத்துல பிள்ளைங்க தாய்கிட்ட எனக்கு படிச்ச அழகான பணக்கார மனைவி வேணும்னு தான் கேட்பான். ஆனா எந்த புள்ளமா வாணி மாதிரி தவறி போன பொண்ணு எனக்கு மனைவியா வரணும்னு கேட்பான். நான் உங்களுக்கு என்னமா துரோகம் பண்ண? என்ன எதுக்காக ஏமாத்திட்டீங்க? நான் செஞ்சது தவறுதாப்பா, தவறுதான். ஆனா உன்னை நான் ஏமாத்தணும்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பத்தை நான் தவறு செஞ்சேன். அதுக்காக காலமெல்லாம் தண்டனை அனுபவிக்கிற ஒரு நல்ல உள்ளத்துக்கு வாழ்வு தரணும்னு நினைச்சேப்பா. நீயே அவளை விரும்பறதா சொன்னேன். அவளை கல்யாணம் பண்ணிக்க துடிச்சேன். உண்மை தெரியாத நிலையில அவ வாழ்க்கை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஆனா நீ அதை கேட்க தயாராயில்லை. மலரோட மனம்தான் முக்கியம். மலர் மலர்ந்த செடியோ செடி விளைந்த மண்ணோ முக்கியம். நான் தான் சொன்னேன். பூஜைக்கு வந்த மலர், செடியில இருந்து வந்த புத்தம் புதிய மலரும் தான் நினைப்போம் தவிர பரத்து மேல இருந்த மலரும் நினைப்போமா? இதையே சொல்லி சொல்லி என்ன கொல்லாதுப்பா. தவறுன்னு தான் ஒத்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுப்பா, என்ன மன்னிச்சிடு. செய்த தவறுக்கெல்லாம் மன்னிப்புன்னு சொல்லிட்டா அப்புறம் சட்டம் எதுக்கு, கோர்ட் எதுக்கு? அம்மா, பாவத்திலே பெரிய பாவம் என்ன தெரியுமா? சிசு ஹத்தி. பெத்த பிள்ளைய கொல்லாம கொளுத்த உங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் மனப்பூர்வமா ஏத்துக்கிறப்பா. உங்க சந்தோஷத்துக்காக வாணி அந்த வீட்டுல இருக்க நான் சம்மதிச்ச மாதிரி ஏன் சந்தோஷத்துக்காக நான் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்க நீங்க சம்மதிக்கணும். இன்னொரு தாரமா? கண்ணா, இது என்ன கொடுமை? நீங்க கும்பிடுற அந்த கண்ணனுக்கு கூட 2 தாரம் தாமா. மரப்பறவுல நீங்க மருமகளா ஏத்துக்கிட்டாலும் சரி, வெறுத்தாலும் சரி, வாணி இதுக்கு எப்பவோ சம்மதம் கொடுத்தாச்சு. வாணி சம்மதிச்சாளா? அவளா சம்மதிச்சாளா? நீ சம்மதிக்க வச்சியா? அம்மா, நானே தான் சம்மதிச்சேன். வாணி, கல்யாணம் ஆன பிறகு ஒரு பிள்ளையோட சுகதுக்கத்துல தாயை விட பெண்டாட்டிக்கு தான் அதிக உரிமை உண்டு.
என் கணவரை சந்தோஷமா வாழ வைக்கிறது ஏன் கடமை. அவர் விருப்பப்படி இன்னொரு கல்யாணம் செய்துக்கிறதை தடுக்க யாருக்கும் உரிமை கிடையாது. அப்படின்னா உங்கதே என்னைக்கு இந்த வீட்டு வேலைக்காரியாவே இருப்பேம்மா. கேட்டாரா? இப்படிப்பட்ட பொண்ணுக்கா உன் உள்ளத்துல இடம் இல்லைங்கிற. பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படுற பொண்ணு பொண்டாட்டே இருக்க தகுதி இல்லடா. நான் செஞ்ச குத்தத்துக்கு அவளை தண்டிக்காது. அம்மா, உங்களை எதிர்த்து பேசுறதா நினைக்காதீங்க. நான் உயிரோடு இருக்கணும்னா அவர் சந்தோஷத்தை கெடுக்காதீங்க. அம்மா அம்மா வருத்தப்படாதீங்கம்மா. ஆண்டவன் நிச்சயமா ஒரு நல்ல வழியை காட்டுவாம்மா. கடமை நிச்சய பலர்களை ஏன் தலைமையில போடுன்னு அந்த பொண்ணு கிட்ட நான் சொன்னேன். இப்ப அவ கண்ணு தொடக்க எனக்கு வழி தெரியலையே. கண்ணா, நான் மனசால கூட யாருக்கும் துரோகம் நினைச்சது இல்லையே. என்னையே இப்படி சோதிக்கிறேன். கீதா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். ஓ நாகிட்டா, என்ன விஷயம் சொல்லு சத்தி. ரொம்ப பசியோட சாப்பிட உட்கார்றோம். போகாத ஊருக்கு நீ வழி சொல்லிட்டு இருக்க. நான் சொல்ல வந்த விஷயத்தை நேரடியாவே சொல்றேன். கீதா, நான் இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்க முடிவு பண்ணிட்டேன். என்ன, சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்ட கல்யாணத்தை இப்படி சுலபமா ஒதுக்கி தள்ளிட்டேனேன்னு பாக்குறியா? ஒரு மனைவி இருக்கும் போது இன்னொருத்தை கல்யாணம் செய்து கூடாதுன்னு சட்டம் இருக்கு. விவாகரத்து செய்துக்கிறதுக்கு வாடி சம்மதம் கொடுத்துட்டா. இது அவசரப்பட்டு செய்யற காரியம் இல்ல சத்தி. அட்வைஸ் பண்றதை விட்டுடு. ஆன்சர் மை பாயிண்ட். உனக்கு என்ன கல்யாணம் செய்துக்க இஷ்டம் இருக்கா இல்லையா? அப்படியா? சப்போஸ் நான் இல்லைன்னு சொல்றேன்னு வச்சுக்க, நீ என்ன செய்வ? நிச்சயமா இனிமேல் சன்னியாசியா இருக்க மாட்டேன். வந்தவளை வாழ வைக்க போறது இல்லைன்னு திண்ணமா தீர்மானிச்சுட்டேன். என்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ண நான் தயாரா இல்லை. அப்ப நானே தியாகம் பண்ணிடுறேன். அப்படின்னா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். That's fine. அம்மா, நீ எங்க வந்த? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இனிமேல் நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வர வேண்டாம்னு சொல்றீங்க, உங்க பிள்ளை வர சொல்றாரே, அவன் ஏண்டி உன்ன வர சொல்றான்? குடும்பம் நடத்துறது தான். கீதா, உங்க பிள்ளை என்கிட்ட வந்து தன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான்னு கேட்டாரு. அப்படியா கேட்ட அயோக்கிய பையன். கைக்கு மீறி போனதுக்கு அப்புறம் கத்துறதுல அர்த்தம் இல்லம்மா. அதுக்கு நீ என்ன சொன்ன? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அடி பாவி, அவனுக்கு சம்மதம் கொடுத்துட்டு என்கிட்ட சொல்லி காமிச்சிட்டு போலான்னு வந்திருக்கியா? ஏண்டி, எங்க வீட்டு சொத்தை எப்படியாவது அபகரிக்கலாம் நீயும் உங்க அம்மாவும் கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செய்றீங்களா? அம்மா, உங்க சொத்துக்கு ஒருவேளை எங்க அம்மா ஆசைப்படலாம். ஆனா நிச்சயமா எனக்கு அந்த எண்ணம் கிடையாதும்மா. ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்துட்டு அந்த இடத்தை எப்படியாவது பிடிச்சிடணுங்கிற கேவலமான எண்ணம் எனக்கு எப்போதும் இல்லம்மா. போய் சார்தா, பெருசா தத்துவம் பேச வந்துட்டேன். நீதான் மாறி மாறி என் புள்ள மனசை மயக்கிட்டியடி. உங்க பிள்ளை வேணும்னா கோவலனா இருக்க ஆசைப்படலாம். ஆனா நான் நிச்சயமா மாதிரியா இருக்க மாட்டேன். போது நீ இங்க நாடகம் ஆண்டது. போய் இங்க இருந்து போயிடுறேம்மா. சொல்ல வந்தது சொல்லிட்டு போயிடுறேன். இன்னும் என்னடி இருக்கு சொல்றதுக்கு? இருக்கே, நான் கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னு சொன்னாலும் வேற எவளையாவது கல்யாணம் செய்துக்கிற தீர்மானத்துல இருந்தார் உங்க பிள்ளை. அவர்கிட்ட நானே சம்மதம் கொடுக்கறாப்புல சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்துடுங்க, வந்தவளை வாழ வைங்கன்னு உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லிட்டேன். மம்மி மார்க்கெட்டுக்கு போயிருக்கு. மார்க்கெட்டுக்கா? ஆச்சரியமா இருக்கு. என்னப்பா விசேஷம்? விருந்தாளி வந்திருக்குல்ல. யாரு? பாரு. ஹாய் மாமா. கீதா, வாம்மா. எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா கொஞ்ச நேரம் ஆகுது. ஊர்ல எல்லாம் சௌக்கியமா? நல்ல சௌக்கியமா இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் கீதா. உன்னுடைய கல்யாண விஷயம் பூரா அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடைசியா உனக்கும் ஒரு மூக்குனாங்கயிறு போறதா ஏற்பாடு பண்ணியாச்சு. உங்க தங்கச்சி பிடிச்சாலும் பிடிச்சா புளியும் கும்பா பிடிச்சிருக்கா. இந்த வீட்டுக்கு சம்பந்தியா வர போற பார்வதி அம்மா ஊர்லயே பெரிய புள்ளி. அப்படியா? வெரி குட் வெரி குட். அதுல பாருங்க மாப்பிள்ள,
பார்வதி அம்மா விட்டு பொட்டி சாவி இவ கைக்கு வரணுங்க சபலம் வந்துருச்சு. விடுவாளா? மாப்பிள்ளை செட்டப்பட்டேன். மாப்பிள்ள, உங்களுக்கு கல்யாணம் ஆனவங்க நானும் பாக்குறேன். என் தங்கச்சியை பத்தி பாராட்டி எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றீங்களா? ஆமா, பாராட்டிட்டாலும் போதும் போதும் நிறுத்துங்க. மாமா, இவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. எங்க 2 பேருக்கு முன்னாடிதான் இவங்க கீரியும் பாம்பு மாதிரி நடந்துக்குவாங்க. சமையல் கட்டுக்கு போயிட்டு ஸ்பெஷல் ஐட்டம் பூரா ஓ, அப்படியா? அதான் மாப்பிள்ள இன்னும் ஒரு சைஸாவே இருக்காரு. கிண்டல் என்று பண்ணக்கூடாது தெரியுமில. அம்மா கீதா, உன் மாப்பிள்ளை எப்ப எனக்கு காட்ட போற? போட்டோ இருக்கு மாமா, கொண்டு வந்து அப்படியா? கொண்டாமா பாப்போம். இவர்தான் மாமா. பொருத்தமான ஜோடின்னு உடனே சொல்ல தோணுமே. ஆமாமா, நல்ல பொருத்தமான ஜோடிதான். கீதா, பக்கத்தில் நிக்கிறாங்களே, இந்த அம்மா யாரு? அவரோட அம்மா. இந்த அம்மாவோட பையன் தான் மாப்பிள்ளையா? ஏன் மாமா, இவங்களும் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சேன். வணக்கம். யார் நீங்க? என்ன தெரியலையா? நீங்க நீங்க நானே தான். வாங்கய்யா. எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்குமா. இப்ப நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன். அப்படியா? இந்த ஊருக்கு எப்ப வந்தீங்க? நேத்துதான் வந்தேன். என் தங்கச்சி மகளுக்கு நிச்சயதார்த்தம் கடிதம் வந்துச்சு. இங்க வந்து பார்த்த பிறகுதான் மாப்பிள்ளையோட அம்மா நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டேன். கீதாவோட மாமாவா நீங்க? ஆமாமா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே. உள்ள வாங்க ஐயா, வாங்க. எல்லாரும் பேசாம இருக்கீங்க, சீக்கிரம் ஆரம்பிங்க. ஆமாங்க, நேரம் நல்லா இருக்க ஆரம்பிச்சிடும். ஆமா, மாப்பிள்ளை மட்டும் தனியா வந்திருக்காரு. மாப்பிள்ளை விட்டார் யாரையும் காணுமே. கல்யாணத்துக்கு தேவைப்படுறவரு மாப்பிள்ளை. அவரே இங்க இருக்கும்போது மத்தவங்க வந்தா என்ன வராட்டி என்ன? அப்போ இந்த கல்யாணம் மாப்பிள்ளை விட்டார் சம்மதம் இல்லாம நடக்குதுன்னு சொல்லுங்க. எப்படிங்க சம்மதிப்பாங்க? மாப்பிள்ளைக்கு தான் ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருக்கு. தம்பி, உங்களுக்கு நிச்சயதாம்பரம்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நான் வராம இருக்கலாமா? உங்க வீட்டு உற்பத்தின்னு வளர்ந்தவன் உங்க குடும்பத்துக்கே துரோகம் செய்யலாமா? நீங்க 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு தம்பி. என்ன 2ஆம் தரமா? ஆமாங்க. தம்பி, என்ன அடிங்க சொல்லுங்க. எல்லாத்துலயும் நீங்க உண்மை சொல்லுவீங்க. இதுலயும் சொல்லிடுறேன், இவர் முதல் சம்சாரம் மகாலட்சுமி மாதிரி வீட்டுல இருக்காம. பேரு கூட வாணி இல்ல. வாய மூடுங்க. அவங்க 2 பேரும் ஒத்து வரல, அதனால அவரை கடைக்கு வச்சுட்டு இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இது என்ன தப்பு? அத நீங்க சொல்லப்படாது, தாலி கட்டினவ சொல்லணும். நானே சொல்றேன். நீங்க வந்த நம்ம வீட்டுக்கு புதுசா வரப்போற மருமகளை வாழ்த்திட்டு போலான்னு வந்தேன். கீதா, இது அவர் குடும்பத்தோட பரம்பரை சொத்து. அவரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு தான் இது சொந்தம். அம்மா எனக்கு கொடுத்தாங்க, நான் உனக்கு கொடுக்கிறேன். கட்டின மனைவி உயிரோடு இருக்கும்போது அது எப்படி இன்னொரு கல்யாணம் நடக்க முடியும்? என் உடல்நிலை சரியில்லை, அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்துட்டேன். இவரா எழுதி கொடுத்தாரு, அப்புறம் என்ன? இத பத்தி பேச யாரு இருக்கா? நான் இருக்கேன். நான் இன்னும் உயிரோட இருக்கேன்டா. வராம எப்படி இருக்க? ஓஹோ, நான் கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அப்போ இவரை என்ன செய்ய போறேன்? அவ எங்க இருந்து வந்தாலும் அங்கேயே திரும்பி போகட்டும். அவளுக்கு தான் அப்பா அம்மா இல்ல, அனாதை என்ன சொல்லிருக்கிறேன். வராம எப்படி இருக்க? ஓஹோ, நான் கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அப்போ இவரை என்ன செய்ய போறேன்? அவ எங்க இருந்து வந்தாலும் அங்கேயே திரும்பி போகட்டும். அவளுக்கு தான் அப்பா அம்மா இல்ல, அனாதை என்ன சொல்லிருக்கிறேன். இதையும் மறைச்சு பேசி புண்ணியம் இல்ல. இப்ப நான் உண்மையை உடைக்கத்தான் போறேன். அவை நிலையத்தில் வந்தவன் திரும்பி அங்கேயேதான் போகணும். எல்லாருக்கும் முன்னால அவளை தலைக்குழிய வச்சுட்டேன். இப்ப உனக்கு திருப்தி தானே? உண்மை சுடுதாம்மா. ஆமாண்டா, உண்மைதான்டா அவளை சுட்டுச்சு. உனக்கு உண்மைதான் பிடிக்குன்னு நினைச்சு நீ அவளை தொடர்றதுக்கு முன்னாடி அவளை பத்தின உண்மை எல்லாம் அவங்கிட்ட சொல்லிருக்காளே, அதுதான்டா அவளை சுட்டுச்சு. ஏமா, உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன அவ கூட வாழ்க்கை நடத்த முடியும்? பொய்யுங்கிற போர்வையை கழிச்சுட்டா ஊர் உலகத்துல பல பேருடைய உண்மை நிர்வாணமா நிக்கும். அந்த தரங்கட்டோட காப்பாத்துறதுக்காக ஏன் ஊர் உலகத்துல இருக்கிறீங்க? ஊர் உலகம் வேண்டாம், உன் வீட்டு உண்மையை சொல்லட்டுமா? என்னம்மா பயமுறுத்துறீங்க? அப்படி என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்களேன். சொல்றேன்டா.
சொல்லணுங்கிற முடிவோட வந்தவ சொல்லாம போயிடுவேனா? வாணி கெட்டு போனவனு குத்தம் சுமத்தனியே, அந்த பேர பொண்ணு மட்டும் இல்லடா, உன்னை பெத்தவளும் கெட்டு போனவதான். கேட்டா உண்மை சுடுதா? அம்மா, அவளை எப்படியாவது வாழ வைக்கணுங்கிறதுக்காக நீங்க பொய் சொல்றீங்க. இத்தனை நாள் நான் வாழ்ந்தது போய் இப்ப சொன்னதில்லை. அந்த அவல பெண் வாணி போலவே சந்தர்ப்பவசத்தாலே கெடுக்கப்பட்டவள் தான் நான். ராமராமா, ராமராமா, இப்படி ஒரு தாய் சொல்றதை எங்கேயாச்சும் கேட்டிருக்கிறீங்களா? நிச்சயதாமூலத்தோட நிப்பாட்டிடுறோம். அதுக்காக தகாத வார்த்தைகள் பேசாதீங்க. இது ஆண்டவனுக்கே அறுக்காதுமா. ஆண்டவன் எல்லா இடத்துலயும் இருக்காங்கிறது எவ்வளவு மெய். நான் சொன்னதெல்லாம் ருஜுப்படுத்த இங்க ஒரு சாட்சியை அனுப்பிச்சு வச்சுட்டார் பாத்தீங்களா? நான் யாருன்னு நீங்களே சொல்லுங்களேன். ஏன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? தப்பு செய்தேன்னு என்ன கைது செய்த போலீஸ் அதிகாரியே அவர்தானே. ஏன் மௌனமா இருக்கீங்க? சொல்லுங்களேன். எங்க அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே? ஆமா, உண்மைதான். என்னண்ணே நீங்களும் அவங்க கூட சேர்ந்து தாயம் போடுறீங்க? தங்கச்சியோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறது ஒரு சந்தோஷமா? நான் போலீஸ் ஆபீசர், போய் சொல்ல மாட்டேன். ஏன் எல்லாரும் அப்படியே நிக்கிறீங்க? நடத்துங்க நடத்துங்க நிச்சயதார்த்தத்தை. வாணி எங்க? வாணி, வாணி. இது அக்கா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஏதோ அபய நிலையமா உங்க போறன்னு சொல்லுங்க. அபய நிலையத்துக்கா? அம்மா வாங்கம்மா, அங்கேயே போய் குழந்தை அழைச்சிட்டு வந்துடலாம். இனிமே நான் போய் பிரயோஜனம் இல்லை ஆறுமுகம். இன்னமே இங்க இருக்கிறதுல எந்த மரியாதையும் இல்ல. வேற யாருமே தேவையில்லை. நானே வெத்தலை பார்க்க மாட்டேன். இல்லைங்க சத்தி, உன் தாய் பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை கல்யாணம் செய்துக்கு நான் தயாரா இல்லை. ஏன் கத்துற? சத்தமா பேசிட்ட உண்மை மறைஞ்சு போயிடாது. தம்பி தம்பி, சரி, அந்த அம்மா 1000 கெட்டவங்களாவே இருக்கட்டும், அதுக்கு அந்த பையன் என்ன செய்வான்? அவரை எடுத்து பேசிட்டீங்க. அம்மா, நான் அப்படி பேசலன்னா சத்தி இங்க இருந்து போயிருக்க மாட்டாரு. ஒரு பொண்ணோட கல்லறை மேல இன்னொரு பொண்ணுக்கு மணமேடை அமையக்கூடாது. தம்பி தம்பி, கீதா உங்களை கேவலப்படுத்திட்டாங்கிற ஆத்திரத்துல நீங்க கோபமா போறீங்க. இந்த மாதிரி எத்தனை பேருடைய கேவலமான பேச்சுக்களை அம்மா தாயிட்டு வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சார், இவன் யாரா இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்குன்னு யோசிக்கிறீங்களா? தம்பி, உங்க அம்மா எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் 4 வார்த்தை சொல்லலாம்னு வந்தேன். வாணியை உங்களுக்கு பிடிச்சதுனால தானே நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அந்த பொண்ணு மௌனமா இருந்திருந்தா பொய்யான போலி வாழ்க்கை நடத்தி இருந்திருக்கலாம். ஆனா அவ உண்மையை சொல்ல போய் இப்ப ஒதுங்கி நிக்கிறா. அதுக்கு பொறுப்பு நான் இல்ல சார், என்ன பெத்த தாய். ஏன் சார், உங்களையே ஒரு கேள்வி கேட்கிறேன். அவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், எந்த ஒரு தாயாவது தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்களா சார்? நீங்க என்ன பார்த்து கேட்ட இதே கேள்வியைத்தான் நானும் உங்க அம்மா கிட்ட கேட்டேன். உங்க மகன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறானேன்னு வேதனைப்படுறீங்களே, அதுல என்னம்பா தப்பு? நீங்களே வாழ்க்கையில பாதிக்கப்பட்டுக்கிறீங்க. அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணத்தான் உங்க மகனுக்கு கட்டி வைக்கணுமா? ஐயா, என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் பட்ட வேதனைக்கெல்லாம் பிராயச்சித்தமாதான் அவைய நிலையங்களுக்கும் அனாதை விடுதிகளுக்கும் என்னாலான உதவியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாழ்விழந்த பெண்களுக்கு வாழ்வளிக்கணும்னு வருஷா வருஷம் மேடையில பேசுறீங்களே, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை உங்க மகனுக்கு கட்டி கொடுக்க முடியுமான்னு 4 பெண்கள் சேர்ந்து என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கு பதிலா தான் வாணியை ஏன் மருமகளாக்கிக்கிட்டேன். நீங்க உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்துட்டீங்க. அம்மா, புது மேடையில பேசுற எல்லாத்தையுமே நடைமுறையில கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா. நான் அப்படி முடிவெடுத்ததுல தப்பே இல்லைங்க. காரணம், வாழ்க்கையில நானும் நிர்பந்தமா கலங்கப்படுத்தப்பட்டவதானே. நான் எத்தனை வேதனைகள் அனுபவிச்சேன், அதே மாதிரி தானே அந்த பொண்ணு அனுபவிச்சிருப்பா. வாழ்க்கையில பொலிவிழந்து போனவளுக்கு புது வாழ்வு கொடுக்கணும்னு நான் அந்தரங்க சுத்தியா நினைச்சேன். உங்க கழிவிறக்கம் இப்ப தலையிறக்கத்துல கொண்டு வந்து விட்டுடுச்சேம்மா. உங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன், அவனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நீங்க எத்தனை சங்கடங்களை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட நீங்களே உங்க மகனை ஒரு தர்ம சங்கடத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே அம்மா. மத்தவங்க கண்ணீர் பார்த்தே மனசுடைஞ்சு போறவனா பெத்த பிள்ளைக்கா தப்பு செய்ய துணுவே? ஆண்டவனே பார்த்துதான் அந்த பொண்ணை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கான். அவனுடைய கருவியாதான் நாம செயல்படுறோம்னு நான் ஆத்மார்த்தமா நினைச்சேன்.
என் குடும்ப விலைக்கு ஏத்தி வைக்க தகுதி படைச்ச பொண்ணா பாணி இருந்ததுனாலதான் அவளை என் மகனுக்கு கட்டி வச்சேன். என் கனவை நிர்மூலமாக்கி என் லட்சியத்தை அலட்சியப்படுத்தி அவளை மறுபடியும் அபய நிலையத்துக்கு துரத்திட்டா அப்புறம் நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. கெட்ட எண்ணத்தோடைய அவங்க அப்படி செஞ்சாங்க. மகாத்மா காந்தியும் மகாகவி பாரதியும் சொன்ன தத்துவத்தை வேத வாக்கா நினைச்சு நடத்தி காட்டினாங்களே, அது தப்பா? சமுதாய கொடுமைக்கு ஆளான பெண்கள் சாக்கடைக்குத்தான் போகணுங்கிற சம்பிரதாயத்தை உடைச்சு எறிஞ்சாங்களே, அது தப்பா? ஆம்பருக்கு ஆண்டாண்டு காலமா பெண்ணினத்தை பழி வாங்கிட்டே இருக்கும், அந்த பாவப்பட்ட ஜென்மங்கள் பலி ஆகிட்டே இருக்கணுங்கிற காட்டு மிராண்டித்தனத்துக்கு கசையடி கொடுத்தாங்களே, அது தப்பா? எது தப்பு? சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க, எது தப்பு? போதும் சார், போதும். இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். என்னோட போலி கௌரவத்தை நீங்க பொடி பொடியாக்கிட்டீங்க. என்னோட வரட்டு தத்துவங்களுக்காக நான் ரொம்ப வெக்கப்படுறேன். தம்பி, உலகத்திலேயே பணம் கொடுத்து பெற முடியாத ஒரே பொருள் அம்மா தான். உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற உங்க அம்மாவை எந்த காரணத்தை கொண்டு நீங்க இழந்துடக்கூடாது. போங்க தம்பி, போங்க. அம்மா, கருவிட்டாங்க. சில மன்னிச்சுங்கம்மா, உங்க தியாகத்தை புரிஞ்சுக்காம நான் தவறா நடந்துக்கிட்டேன். ப்ளீஸ் கருவு தரங்கம்மா, நான் சொல்றது கேளுங்க, கருவு தரங்க. மாட்டேன். அவை நிலையத்துக்கு திரும்பி போய்கிட்டு இருக்கிற வாணியை கூட்டிக்கிட்டு வந்தாதான் நான் இந்த கதவை தடுப்பேன். அம்மா, என்ன நீ மதிக்கிறதா இருந்தா அந்த பொண்ணை இங்க கூட்டிக்கிட்டு வா. போ, போ. ஆல்ரைட், போய் கூட்டிட்டு வா. வாணி, நில்லு. வா, வீட்டுக்கு போகலாம். இல்லைங்க, என்னை என் வழியில போக விட்டுடுங்க. உன் புருஷனா கூப்பிடுறேன். வா, வீட்டுக்கு போகலாம். என்ன மன்னிச்சிடுங்க. வாணி, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. இப்போ உன்னை அழைச்சிட்டு போகலன்னா அம்மா என் முகத்தை முழிக்கவே மாட்டாங்க. ப்ளீஸ் வா, போகலாம்.